போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். வணக்கம், நான் ஹேமலதா. இன்னைக்கு ஆடி 1 கொங்கு மண்டலங்களில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய திருநாள். தேங்காய் சுடுறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் தான் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இதை தாண்டி நம்ம தமிழ்நாடு, வட தமிழ்நாடு மக்களுக்கு இது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அதாவது ஆடி 1 பிறந்தா கல்யாணமானவங்க புது மாப்பிள்ளை பொண்ணை வீட்டை கலைக்கிறதா வழக்கமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த ஆடி 1 அப்படிங்கிறதுலேருந்து ஆடி 18 வரைக்கும் மகாபாரத கதையை புராண கதையாக சொல்லுவோம். என்னன்னா பாரத போர் துவங்கின நாள் அந்த நாளை சொல்கிறோம். அதாவது பாரத போர் துவங்கக்குள்ள துரியோதனன் பாண்டவர்கள் ஒருவரான சகாதேவன் கிட்ட நாம் பாரத போர்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்க வராரு. அப்போ அந்த சகாதேவன் சொல்றாரு, இந்த ஜோஷியத்தை அவர் ஜோஷியை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்க பலியிடணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதப்படி அப்போ அங்க வரக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் அவர்கிட்ட உண்மையை சொல்ற அப்படின்னு கேட்கக்குள்ள அவங்க சொல்றாங்க, இல்ல நான் ஜோஷியம் பாக்குறவங்க, இதுக்கு நான் போய் பேசக்கூடாதுன்னு உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் உடனே ஒரு யோசனையை சொல்றாரு, ஏன் நம்மளே அந்த படையில நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கக்குள்ள அர்ஜுனனின் மகனான அரவாணனை பலியிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. இதுக்கு கிருஷ்ணரும் உதவி செய்யறாங்க, அரவாணனும் ஒத்துக்கிறாரு. அவர் இறந்த இந்த ஆடி 1 நாள்ல அவரை பலியிடுறாங்க. அவருடைய பலியிடுறத ஒரு நல்ல நிகழ்வா கொண்டாடணும் அப்படிங்கிறதுனாலதான் ஆடி 1 அன்னைக்கு அவருடைய தலைக்கு நிகரா அதை யூகிச்சு தேங்காயில முக்கண் இருக்கிறதுல ஒரு கண்ணில் பருப்பு, வெல்லம், பச்சரிசி, அவல், எள்ளு, தேங்காய் எண்ணெய், பொட்டுக்கடலை இந்த மாதிரி புரத சத்துக்கள் நிறைந்த பொருட்களை உள்ள அவங்க நம்ம திணிச்சு குழந்தைங்களோட அதை செலிப்ரேட் பண்றோம். வரக்கூடிய தலைமுறைகளும் இதை அறியணும். ஸோ சேலத்தினோட கலாச்சாரத்துல இந்த தேங்காய் சுடும் நோம்பும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சேலத்துல இருந்து ஹேமலதா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின்